நிறைய மரங்க இருக்குங்க. ஃபுல்லா நல்லா அந்த சில்னஸ் இருக்கு. நினைக்கிறேன் இதுதான் பண்றாங்க. நிறைய பக்கத்துல தண்ணி இருக்கு பாருங்க. சேஃப்டி வால்ஸ் இருக்கு. ஸ்டெப்ஸ் இது கீழே இறங்கி இது ஒரு ஃபோட்டோ ஷூட்டு. நல்லா இருக்கு இல்லைங்களா சீனரிஸ் எல்லாம். பாருங்க ஃபால்ஸ் மாதிரி எங்கேயோ நல்லா இருக்கு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு மார்த்தாண்டம் பக்கத்தில் இருக்கேன், நாகர்கோவில். இங்கே வந்து அருவிக்கரைன்ற ஒரு சினிமா நிறைய எடுப்பாங்க இந்த இடத்துல ஷூட்டிங்கு. அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். இது கேரளா பக்கத்துலேயே இருக்கு இந்த ஊர், பார்டர் பக்கத்துலேயே இருக்கு. ஸோ பார்த்தா எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக எல்லாம் வந்து கேரளா ஸ்டைலில் தாங்க இருக்குது வீடுங்கள்லாம் எங்கேயுமே. ஃபுல்லாக பாருங்க, ரெண்டு சைடும் டிப்பிக்கல் கேரளா ஸ்டைலில் தான் இருக்கு. கன்னியாகுமரி வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கன்னியாகுமரி வீடியோ. ஸோ அதோட செகண்ட் டே தாங்க இது. ஸோ கன்னியாகுமரியில் செகண்ட் டே. நிறைய மரங்க இருக்குங்க. ஃபுல்லாக நல்லா அந்த சில்னஸ் இருக்குது, கூலிங்காக இருக்குது. ரப்பர் பாருங்கள், சின்ன ரப்பர் ட்ரீஸு ஒரு சின்ன இடத்துல. வெயில் இருக்குது, பட் இந்த மரத்து சந்தூரில் போகும்போது குளிர்ச்சி இருக்குங்க. எவ்வளோ உள்ள போகுது. இதுவா இது உள்ளதப்போ நான் நினைக்கிறேன். இதுதான் இங்கே டிக்கெட். இது ஒரு 4 வீலர் தான் டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். 2 வீலர்ஸ்க்கு இல்லை. இங்கேருந்து என்ட்ரி ஃபீ இருக்குது. 2 வீலர் ஃப்ரீ, 4 வீலரு சார்ஜ் பண்ணுறாங்க.
நிறைய டூரிஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ டுடே இஸ் சண்டே, ஸோ அதனால நிறைய டூரிஸ்ட்டு. டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பக்கத்தில். தண்ணி இருக்குது பாருங்கள். ஸோ அதான் டாய்லெட்டு. இந்த இடத்துல நிறைய ஷூட்டிங்ஸ் எடுத்துருக்காங்க, சினிமா ஷூட்டிங் எல்லாம். ஸோ அதான் பார்க்க போயிட்டு இருக்கேன். கீழே ஆற்றுக்கு கூட போகலாம். ஓகேங்களா, இதான் ஷூட்டிங் எடுக்கிற இடம். சினிமா ஷூட்டிங் நிறைய பார்த்துருப்பீங்க. செமையாக இருக்குங்க. சேஃப்டி வால்ஸ் இருக்குது, பட் சின்ன பசங்க வந்தாக்கா கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கணும். பாருங்க, எல்லாம் அங்கே குளிக்கிறாங்க கீழே. ஸோ தண்ணி மழை காலத்தில் தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸோ அதனால் பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்காங்க, பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பில்லர்ஸ் போட்டுருக்காங்க. ஸ்டெப்ஸு சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்ம இதில் போயிட்டு அங்கேருந்து இறங்கி இங்கே வரணுங்க. இது இப்படி இந்த வழியாக வந்து பெரிய ஸ்டெப்ஸ் மேலே ஏறணும். ஏரியல் வியூங்க, நல்லாயிருக்கு. ஏரியல் வியூவு ட்ரோன் ஷாட் மாதிரி ஆயிடுச்சு. இது தண்ணி போயிட்டு இருக்குங்க. சரியான ஷாட்டுங்க. இன்ஸ்டா லவர்ஸ் நிறைய லைக் பண்ணுவாங்க இந்த ஸ்பாட்டை. இது ஒரு ஃபோட்டோ ஷூட்டு இடம். அப்படியே ஸ்பைரல் மாதிரி கீழே இறங்கி போக ஸ்டெப்ஸ் இருக்கு பாருங்கள்.
ஸ்பைரல் ஸ்டெப்ஸ், ஸ்ப்ரிங் ஸ்டெப்ஸ். குளிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டுங்க இது. சும்மா பயங்கரமாக குளிக்கலாங்க. குளிக்கணும்னு ஆசைப்படுறவங்க காலைல வந்து சாயந்தரம் வரைக்கும் குளிக்கலாம். எல்லோரும் குளிக்கிறாங்க. சில டைம் தண்ணி ஜாஸ்தி ஆச்சுன்னா குளிக்க விட மாட்டாங்க, ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம மேலே வந்து நடந்து வந்த இது பாதை பாருங்கள். மேலே ஏரியல் வியூ பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம மேலே ஏறணும், படிக்கட்டு மேலே ஏறணும். இந்த ஆறு பேர் வந்து பாலாறுங்க. அப்படியே டேமில் போய் டேம்லேருந்து வருது தண்ணி. ஓகே, மேலே ஏறணும் ஸ்டெப்ஸு. ஓ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பாட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் எல்லோரும் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வாங்க. நல்லாயிருக்கு ஸ்பாட்டு. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாருக்கும். பை, டேக் கேர், see you.